வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தாவேக்க ஆட்சியோட 100வது நாள். இந்த ஆட்சியில் சதம் அடிச்சிருக்காங்களே, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அண்ட் இந்த விஷயங்களை பார்க்கும்போது தாவேக்க அபிமானிகள் சந்தோஷம் கொள்வீங்க. அப்படியே பேரலாக அசம்பிளிக்குள்ளே இதை பேஸ் பண்ணி நடந்த விஷயங்கள் இருக்கு, சம விவாதம் நடந்திருக்கு. இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த தாவேக்க அரசோட 100வது நாள் இருக்குல்ல, இந்த நிறைவை முன்னிட்டு ஒரு ட்ரிபியூட் வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் இது வரைக்கும் தாவேக்க அரசில் என்னென்ன சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் அவங்க ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சின்னு அந்த வீடியோக்கு கேப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ முதல்ல பார்த்துட்டு வந்துருங்களேன். சி ஜோசப் விஜய் எனும் நான் வாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். This is a new beginning, a new era. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முதல் கவனம். இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்த நேரத்துல இதை நான் சொல்லணும். அரசியலுக்கு வந்த உங்க விஜய் தம்பி, விஜய் தம்பி, அண்ணா நீ வாடா நண்பா, நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எட்டு கோடி மக்களும் என் மக்கள் தானே. கான்பிடண்டா இருங்க. வீடியோவா மட்டும் கிடையாது, நிறைய பத்திரிகைகளையும் பார்த்தீங்கன்னா பிரதான செய்தியாவை கிட்டத்தட்ட விளம்பரப்படுத்துகிற முயற்சியா 100 நாள் ஆட்சி இருக்குல்ல, இந்த விஷயத்த மென்ஷன் பண்ணியே பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை நிறைய இந்த எதிர்கட்சிகள் சார்பு ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க எடுத்து விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, சினிமா படமே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என் மனசில் ஒரே ஒரு கேள்வி, இது வரைக்கும் எந்த அரசு எந்த விஷயத்தை விளம்பரமே படுத்தாமல் இருந்தாங்க? ஓகே ரைட்டு. இந்தியா டுடேவோட தமிழ்நாடு ரவுண்ட் டேபிள் இருக்குல்ல, இந்த ஈவெண்ட்டை யார் இனாகிரேட் பண்ண தெரியுமா? சிஎம் விஜய் அவர்கள். ப்ரோ, ஊடகங்கள் பத்திரிகைகள் அதுக்கிட்ட தள்ளியே இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு ஊடகங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்றது தெளிவாக தெரியுது. இது தப்பான்னு கேட்டிங்கன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் அவங்களுக்குன்னு சார்பெடுத்த ஊடகங்களை வச்சுருக்காங்க, பத்திரிகைகளை வச்சுருக்காங்கன்னா அவர் இந்த கண்ணோட்டத்தை தப்புன்னு சொல்ல முடியுமா? சரி ரைட்டு. நேஷ்னல் மீடியா சார்ந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குன்னு நல்லா தெரியுதுங்க அவருக்கு. இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வராரு, இனாகிரேட்டும் பண்ணார். குத்துவிளக்கு ஏற்றி வச்சு ஈவெண்ட் ஆரம்பித்து விட்டது சிஎம் விஜய் அவர்கள் தான். லெட் ட்ரூத் ஸ்பீக் லவுடர் அப்படின்ற வார்த்தைகளை எழுதுனது வேற யாரும் இல்லை, சிஎம் அவர்கள் தான். அவர் ஒரு டிஸ்பிளேல எழுத அது மெயின் ஸ்க்ரீனில் காமிச்சு எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க. அதாவது ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோடு இருக்கணுன்ற விஷயத்த, உண்மையை உறக்க சொல்லணுன்ற விஷயத்த அவர் அங்கே கன்வே பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பார்த்துட்டு பல ஃபேன்ஸும், விஜய் சாரோட ஃபேன்ஸ் இருக்காங்களே, இப்போ நிறைய பேர் அரசியல் கட்சியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க இடத்துல எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்டர்வியூ லோடிங்கோ அப்படின்ட்டு. முறையாக ஒரு ஊடக பேட்டியை அவர் கொடுப்பாரோ சிஎம் ஆனதுக்கு பிற்பாடு அப்படின்ற எதிர்பார்ப்பில் பல பேர் இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஆனால் நடந்தால் நல்லதாக இருக்கும். இது ஒரு பக்கமா. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, நேஷ்னல் மீடியா முழுக்க விஜய் அவர்களை ஹைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்கள மாதிரி ஹைப்பை கொடுக்க தமிழ்நாட்டு மீடியாஸ் கூட முடியாது போல இருக்குங்க. அவ்வளோ ஹைப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இதுக்கப்புறம் வர்ற பொது தேர்தலில் ஏவா நேஷனல் லெவலில் சொல்கிறேன், அதில் பாஜகவோட பிரதமர் வேட்பாளர் யாராக இருப்பாங்களோ அவங்களுக்கு காம்படிஷனாக இவரை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியை தேசிய ஊடகங்கள் கையில் எடுத்து அப்படிங்க இருக்கும். அப்படி நடந்துட்டு இருக்கு. இப்போது இந்தியா டுடே மட்டும் சொல்லலை, நிறைய ஊடகங்கள் டிபேட்டே பாருங்கள் சிஎம் விஜய் அவர்களை பேஸ் பண்ணி தான் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ இவரோட டார்கெட்டு இந்த மாநிலம் மட்டும் கிடையாது போல இருக்குது, அடுத்து இந்தியாவுன்ற எண்ணம் தான் பல பேருக்கு எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. 4 நாட்கள் விடுமுறைக்கு பிற்பாடு சட்டப்பேரவை இன்னைக்கு கூடிச்சா, இதில் திமுக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலாக இதை விவாதத்துக்கு எடுத்துக்க கோரி திமுக கொறடா இருக்கார்ல ஏவா வேலு அவர்கள், அவங்க பரிந்துரைச்சாங்க. இதில் 5 முக்கியமான விஷயங்கள். அது என்னென்னா, கோவை மாணவரோட கொலை இருக்குல்ல, இந்த விஷயம், திருவொற்றியூர் கொலை,
கர்நாடகாவில் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டாங்களே அந்த விஷயம், சென்னை சொத்து வரி உயர்வு இருக்குல்ல இது, அண்ட் தேனி மேகமலை, இதை பற்றிலாம் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை திமுக சைடில் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே கோவை அமுதன் கொலை, கர்நாடகத்தில் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருப்பது, திருவேற்றூரில் தனுஷ்குமார் கொல்லப்பட்டிருப்பது, தேனி மாவட்டத்தில் மேகமலை தொடர்ந்த அது சம்பந்தப்பட்டது, சென்னையில் 400% சொத்து வரி ஏற்றம் குறித்தது, மின் கட்டணம், மின் துண்டிப்பை குறித்து, இப்படி 5 அவசர கட்ட கவனஈர்ப்பு தீர்மானத்தை தங்களிடத்தில் கொடுத்திருக்கிறேன். அவைகள்லாம் இன்றைக்கி ஒன்றரை, ஏன்னா இப்போ கேள்வி நேரம் இல்லாத காரணத்தினால் இந்த 5 இந்த அவசர கருதி இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது, லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காப்புல, என்னென்ன விஷயங்களை எப்படி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி பேசியிருக்காப்புல. ஆக்சுவலாக மக்களே, இந்த அளவுக்கு இவர் சார்ந்து நீங்கள் ஹைப்பை கொடுத்து பேசணுமான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த அளவுக்கு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு, வெளுத்து வாங்கியிருக்காப்புல அசம்பிளிக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். என்னென்ன சொன்னார்னா, ஒரு மாணவர் யாரா அமுதன், இவரை 20 பேர் சேர்ந்து அடித்து கொண்டு இருக்காங்க, இது கோஷ்டி மோதல் கிடையாதுங்க, படுகொலை அப்படின்றாரு. அரசோட அலட்சியம் அண்ட் பொறுப்பற்ற போலீஸ் தான் இதுக்கு காரணம். குற்றவாளிக்கு தகவல் தந்த போலீஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தே தீரணும். போதைப் பொருள் தடுப்பில் திமுக ஆட்சி சரியாக செய்யலை அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ எதுக்காகுங்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவோட தலைவராக இருந்த அமல்ராஜ் அவர்களை இப்போ நீங்கள் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆக்கியிருக்கீங்க அப்படின்ற வேலிடான ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர். மாத்திரை நுணுக்கின ஞாபகம் இருக்க அந்த வீடியோ, மாத்திரை நுணுக்கினதை கதை விட்ட அந்த அமைச்சர் மேலே இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டார். ஆதாரம் எல்லாம் எதையும் பேசக்கூடாதுங்க அப்படின்னு சபாநாயகர் இடைமறிக்கவே, அதுக்கு உதய அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார், அமைச்சர் பேசுனதுக்கு மட்டும் ஆதாரம் இருக்காங்க அப்படின்னு கேட்டாப்புல. இது கூடவே இந்த ஒரு வாரத்தில் நடந்த குற்றங்கள் இருக்குல்ல, இது எல்லாம் 1 by 1 பட்டியலிட ஆரம்பிச்சிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர். கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடித்து கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தால் அது கோஷ்டி பூசல். ஆனால் ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. கோவையில் மட்டுமல்ல, சென்னையிலும் இதே மாதிரி ஒரு சம்பவம் கடந்த 14ஆம் தேதி நடந்திருக்கு. சென்னை திருவொற்றியூரில் அரசு பள்ளியில் +2 படிச்சுட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகலில் சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சே கொலை பண்ணியிருக்கிறாங்க. இந்த அரசு போதைப் பொருள் தடுப்பு படையை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லிடுறீங்க. அதை சொல்லி பல கோடி ரூபாயில் விளம்பரம்லாம் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் களத்தில் நடக்கிறதை பார்த்தா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. உதாரணமாக சில நாட்களில் மட்டும் நடந்த குற்ற சம்பவங்களை இங்கே அவையில் பதிய வைக்க விரும்புகின்றேன். நேற்று இரவு காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது போதை கும்பலுடைய அட்டகாசத்தை கேள்வி கேட்ட சந்துரு, விக்கி அப்படிங்கிற 2 இளைஞர்களை அந்த கும்பல் வெட்டி கொலை பண்ணியிருக்கு. ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனலட்சுமி, பூவரசி அப்படிங்கிற தாய் மகளை இரட்டை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை அம்பத்தூரில் ஆட்டோவில் வச்சு வைதேகி அப்படிங்கிற ஒரு இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொடூரமாக கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பெண் தலைமை காவலர் தாமரை செல்வி குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் பாளையத்தில் ஒரு வயதான பெண்மணி உறுப்பினர். இதே நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சானாபுத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ரஞ்சன் அப்படிங்கிற இளைஞரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி கொலைகள் மட்டுமல்ல, பாலியல் வன்கொடை சம்பவங்களும் எக்கச்சக்கமாக சென்ற ஒரு வாரத்தில் மட்டும் நடந்திருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 9 வயது சிறுமி ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ வழியில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலேயே பாலியல் புகார்கள் இன்னைக்கு தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது. அந்த மாவட்டத்தில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள் மேலே வர்ற 2வது பாலியல் குற்றச்சாட்டு இது. ராணிப்பேட்டையில் ஆளுங்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் திரு விஜய் மோகன் மேலே ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுகிற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க
இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது, மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். போதைக்கு எதிரான தொடர் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். மிக முக்கியமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வர இந்த அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, ஒரு அமைச்சரே ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டார். அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, சமீப காலமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த பலர் போதைப் பொருள் வழக்கில் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார். நீங்கள் இதுக்குரிய ஆதாரங்கள்லாம் நீங்கள் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாது. அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்டிருக்கீங்களா? அமைச்சர் அவர்கள் பேசுனதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நாங்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கோம், அவர் கட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறோம். உங்களுடைய அமைச்சர் ஐபிஎல் மேட்ச்சில் பவுடர் நொடுக்கிட்டு இருந்ததை இன்றைக்கு உலகமே பார்த்துச்சு, பல்வேறு விமர்சனங்கள் வந்துச்சு. குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தேன்னு கதை விட்டாரு. அதற்காக ஏதாவது விசாரணை நடத்தியிருக்கிறீங்களா? புகார் எடுத்திருக்கிறீங்களா? ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? கேட்க விரும்புகிறேன். மாண்பு முன்னவர், அவை முன்னவர். மாத்திரை நுணுக்கினாப்ல அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது இவர் ட்ரிகர் ஆயிடுவார்ல, அமைச்சர் சரத் அவர்கள், கில்லி சரத் அவர்கள். இவர் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிட்டாருங்க. இவர் என்ன சொன்னாரு, அந்த வீடியோ பதிவானது திமுக ஆட்சியில தான். அப்போ ஸ்டேடியம் வாசல்ல நீங்களே போதைப் பொருளை வித்தீங்களா என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டாப்புல. இதுல கடுப்பான அண்ணன் கே என் இருக்கார்ல, டிஎம்கே சைட்ல, அவர் எழுந்து என்ன சொன்னாரு, நீங்க அந்த கார்டுல தள்ளிங்களே அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் விஷயத்த பெருசாக்கி விட்டாப்புல. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அதுல அவங்களுக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம், பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமோ தேவையில்லாத பேச எனக்கு கூட தான் வந்து இப்ப செய்திகள்ல நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. என்னோட அதாவது என் துறையை சார்ந்த கிட்டத்தட்ட அரசு வேலை கொடுக்கறதா சொல்லி 888 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க. எனக்கு பல்வேறு முரண்பாடுகள் இருக்கு. அதனால விளக்கம் அளித்ததுக்கு அப்புறம் அது மாதிரி தேவையில்லாத விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்றது பேரவை வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எடுத்தீங்களா அந்த கார்டுல தண்ணீங்களா, அது என்னன்னு சொல்லுங்க. அமைச்சர் நிர்மல்குமார் இவர் எழுந்து என்ன பேசினார்னா, அமுதன் கொலைக்கு போதைப் பொருள் காரணம் அல்ல அப்படின்ட்டு ஆரம்பத்தில் டிவிக்கு அரசு இந்த விஷயத்துல இருந்த அதே ஸ்டாண்டில் தான் இன்னும் நிற்கிறாங்க. மாணவர் குழுக்களுக்கு இடையில முன் விரோதம், அதனால பசங்க அடிச்சுக்கிட்டாங்க, இதனால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு அமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்காரு. கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வரும் 19 வயதுடைய மாணவர் அமுதன் அதே கல்லூரியில் பயிலும் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் 9/8/2026 அன்று இரவு 8 மணி அளவில் 2ஆம் ஆண்டு பயிலும் அமுதனின் நண்பர்களும் 4ஆம் ஆண்டு பயிலும் சில மாணவர்களுடன் இடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வருகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 10/8/2026 அன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அமுதனும் அவரது நண்பர்களும் ஏற்கனவே தகராறில் ஈடுபட்ட 4ஆம் ஆண்டு பயிலும் மாணவர்களை மலுமிச்சம்பட்டியில் தங்கியிருந்த அறைக்கு சென்று தாக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒத்தைக்கால் மண்டபம் பூங்கா நகரில் உள்ள மற்றொரு அறைக்கு சென்று அதிகாலை 5 மணி அளவில் அங்கிருந்த மாணவர்களை தாக்கிவிட்டு கைபேசிகளை எடுத்துக்கொண்டு கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தப்பிச் சென்றுள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்கண்ட தாக்குதலுக்குள்ளான மாணவர்கள் அமுதனையும் அவரது நண்பர்களையும் 10/8/2026 அன்று காலை 8:30 மணி அளவில் வழிமறித்து தாக்கியுள்ளனர். இச்சம்பவத்தில் காயமடைந்த ஒருவர் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் மேற்படி மாணவர்கள் அமுதனை தொடர்ந்து தாக்கிவிட்டு அவரை சுமார் 10:30 மணி அளவில் இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்று மலுமிச்சம்பட்டியில் உள்ள அமுதனின் நண்பரின் அறையில் விட்டு சென்றுள்ளனர். சுமார் மதியம் 3 மணி அளவில் அமுதன் மயக்க நிலையில் இருந்ததைக் கண்டு அவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவித்ததோடு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அன்றைய தினமே கோயம்புத்தூர் மாவட்டம் செட்டியபாளையம் காவல் நிலையத்தில் பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 2 வெவ்வேறு குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பின்னர் அமுதன் இறந்ததை தொடர்ந்து SC/ST அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவு இவ்வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பிறகு 11/8/2026 அன்று சுமார் 5 மணி அளவில் அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அமைச்சர் ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்கள் பேசினாரு. ஒரு கட்டத்தில் ரொம்ப ஒரு எமோட்டாகவே சபாநாயகர் இடைமறிச்சு இல்லை நான் அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன்னு சொல்லிட்டாரு. சபாநாயகர்னா இப்படி இருக்கணும், அதாவது
ஆளுங்கட்சி சைடில் இருக்க அமைச்சர்கள் என்னதான் பேசினாலும் கண்டுக்காமல் இருப்பேன்னு இல்லாமல் அதையும் அவைக்குறிப்பில் நீக்கலன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தனி கட்சி வேணும். அந்தளவுக்கு சுதந்திரமாக செயல்பட விட்டுருக்காங்களே சபாநாயகரை, முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு அவரையும் நம்ம வாழ்த்தி தான் ஆகணும். அமைச்சர் ஆதவ் என்ன சொன்னார்னா, 100 நாட்களுக்குள்ளெல்லாம் போதைப் பொருளை ஒழிச்சிட முடியாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துறாப்புல அசம்பிளிக்குள்ளே. அமுதன் வழக்கு விசாரணையில் அழுத்தம் இருக்கவே இருக்காதுன்னு அவர் அஷ்யூர் பண்ணியிருக்காரு. திருவொற்றியூர் மாணவர் கொலையில் 12 பேர் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்கன்னு அந்த கேஸ் சார்ந்த அப்டேட்டை இங்கே ரிவீல் பண்ணிட்டாப்புல. சும்மா நாங்கள் பேசும்போதெல்லாம் எழுந்து நிற்கிறீங்க இந்த எதிர்கட்சிகள் இருக்க இந்த திமுகவினர் தான். உங்கள் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்கள் எதுவும் பண்ணல, நாங்கள் பேச மட்டும் என்னங்க இது போல பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க உங்களோட இங்கே இருக்க நாங்கள் அதிகம், எங்கள் எம்எல்ஏஸ் அதிகம், நாங்களாம் எழுந்து நின்று பேசினா உங்களே பேச முடியுமா அப்படின்னு அவர் சொல்லவே சபாநாயகர் இடைமறிச்சிட்டாப்புல. இடைமறிச்சு என்ன சொல்லிட்டாரு, இல்லைங்க அமைச்சரோட அந்த கருத்தை நான் நீக்கிடுறேன், அவை குறிப்பில் இருக்காது அப்படின்ட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டாப்புல. இந்த நாங்கள் எழுந்திரிச்சா அந்த வார்த்தையில் பயன்படுத்தாங்களே இந்த விஷயத்த சொல்லிட்டு அவரோட மற்ற விஷயங்கள் மட்டும் அவை குறிப்பில் இருக்கும்னு சபாநாயகர் அஷ்யூர் பண்ணிட்டாப்புல. அங்கே 57 பேர் இருக்காங்க. நாங்கள் எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நாங்கள் எந்திரிச்சோம்னா அதாவது மாண்புமிகு இல்ல மாண்புமிகு சபை மாண்புமிகு என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவை குழு நீக்குகிறேன், நீங்க பேசுங்க. யாரும் சொல்லிட்டேன், நீக்கிட்டேன். உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு பொதுப்பணி இல்லைங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் கடைசியில் கூறிய வாசகம் மற்றும் நீக்கப்பட்டு சொல்லிவிட்டேன். இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாளை ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்க ஆதாரம் இங்க இருக்கு. ஆதாரம் ஒரு பேச விட சொல்லுங்க. மொதல் தைரியம் இருந்தால் என்ன பேச சொல்ல விடுங்க. பேசுங்க பேசுங்க. உண்மை இருந்தால் அமைதியா இருக்கணும். உண்மையற்றவர்கள் தான் சவுண்ட் கொடுப்பாங்க. உண்மை இல்லைன்னா பயம் வந்து எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எங்க பக்கம் உண்மை இருக்கு, என்கிட்ட உண்மை இருக்கு. ஒரு பக்கம் தாவேக அரசோட 100 நாள் சார்ந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, இன்னொரு பக்கம் இனாகரேட் பண்ணுறது இந்த இந்தியா டுடே சார்ந்து, இன்னொரு பக்கம் அசம்பிளிக்குள்ளே இவ்வளோ கலைவரம். அப்படியே பேரலாக கட் பண்ணி வந்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதி இருக்குல்ல, யாரோட தொகுதி? சிஎம்மோட தொகுதி. அங்கே இருக்க எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குல்ல, யாரோட ஆஃபீஸு? சிஎம் விஜயோட ஆஃபீஸு. அந்த ஆஃபீஸை பெரம்பூர் மக்களே முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, வேதாந்தா முருகப்பா தெரு இருக்குல்ல, இங்கே கழிவுநீர் சரி செய்யப்படலைங்க, அந்த கழிவுநீர் சார்ந்த இஷ்யூஸ் இன்னும் பெருசாகிட்டே இருக்குங்க, அதை சரி செஞ்சு கொடுத்தாதான் நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும்னு இந்த கலைபுரவர் ஒரு பக்கம். எந்த அளவுக்கு அரசியல் மாற்றங்கள் அப்படி ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்குல்ல, அடுத்தடுத்த திருப்பங்களோடு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசு ஒரே வேணா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. தாவேகாவோட இந்த 100 நாள் ஆட்சி இருக்குல்ல, இது உங்களுக்கு கொண்டாட்டமா இல்லை ஏமாற்றமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம மாயம் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மாயம் ஸ்டுடியோஸ் போலவே மாயம் பக்தி அண்ட் மாயம் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. யூடியூபை தாண்டி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மாயம் ட்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. கூடவே மாயம் ஸ்டுடியோஸ் 9 என்ற இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்கான லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நன்றி.